வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணெய் கொள்ளும். அத்தியாயம் 16. கடகடவென்று பற்கள் தெரிய புன்னகைத்த நரசிம்மனை வைத்த கண் வாங்காமல் ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சந்திரிகா. அவள் அவனது அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து 2 வாரங்கள் ஓடியிருந்தது. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் வேலை சுத்தமாக அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளது கனவு, லட்சியம் என அனைத்துமே மென்பொருள் துறையை சார்ந்து இருக்கும்போது அதற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத இயந்திரங்கள் ஏற்றுமதி மற்றும் உதிரிப்பாகங்கள் தயாரிப்பில் எப்படி மனம் லயிக்குமாம்? கடனே என்றுதான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவளது மனநிலை அறிந்தோ என்னவோ மிக எளிமையான வேலைகளை மட்டும்தான் அவளுக்கு கொடுப்பான் நரசிம்மன். இன்று ஏதோ தொழில்முறை மீட்டிங் ஒன்று அந்த நட்சத்திர விடுதியில் நடக்க அதற்குத்தான் அவளை அழைத்து கொண்டு வந்திருந்தான். அவனது செக்ரட்டரி என்பதில் இது அவனுக்கு ஒரு சாக்கு. எங்கு சென்றாலும் விடாப்பிடியாய் அழைத்து சென்று விடுவது. இங்கு அவனுக்காக ஒரு மத்திய வயது நபர் ஒருவர் காத்திருந்தார். அவரும் தொழிலுலகத்தில் முக்கிய புள்ளிதான். இருவரும் ஏதோ ஒப்பந்தம் சம்பந்தமாக பேச சந்தித்துக் கொண்டனர். ஹலோ யங் மேன், வெல்கம். ஆர்ப்பாட்டமாய் நரசிம்மனை கட்டிப்பிடித்து அவர் வரவேற்றதிலேயே தெரிந்தது அவனுக்கு மிக மிக பழக்கமானவர் என்று. அது உறுதி செய்தது அவனது அங்கிள் என்ற விழிப்பு. ஹாய் அங்கிள், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபாரின் பக்கம் போயிட்டு இங்கே நம்ம இந்தியா பக்கம் வர்றதே இல்லை போல. அவனும் வெகு சகஜமாக உரையாடினான். எங்கேப்பா, ஒரே ஒரு பொண்ணு ஃபாரின்ல கட்டி கொடுத்தாச்சு. அப்பப்பா அங்க போயிட்டு வர வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ளை கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த அக்ரிமெண்ட் கூட மாப்பிள்ளை தான் பார்த்துக்க போறாரு. இருவரும் ரிசர்வ் செய்யப்பட்ட மேஜையில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தனர். சந்திரிகா எங்கே அமருவது என்று தெரியாமல் நரசிம்மனுக்கு அருகே நிற்க அவர் நிமிர்ந்து பார்த்தார். இந்த பொண்ணு யாரு ராம்? மை செக்ரட்டரி சந்திரிகா, அவன் அறிமுகப்படுத்தி வைத்தான். அவள் அளவாய் புன்னகைத்தாள். உட்கார், அவன் தன்னருகே சுட்டிக்காட்ட அவளோ தயங்கினாள். சார், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்றேன். அவளது சங்கடத்தை புரிந்து கொண்டவனாய் நரசிம்மனும் தலையாட்ட அவள் விலகிச் சென்றாள். சற்று தள்ளியிருந்த இருக்கையில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தவள் எதேச்சையாய் நிமிர்ந்து பார்க்கும்போதுதான் நரசிம்மனின் புன்னகை முகம் வந்து விழுந்தது. ஒரு ஆண்மகனின் சிரிப்பில் கூட கம்பீரம் தெரித்து விழுமா என்ன? அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அசடு வழியாமல் அதே சமயம் நேர்த்தியாய் அவன் சிரித்த விதம் அவளை கவர்ந்தது. அவளையும் அறியாமல் அவளது இதழ்களும் புன்னகையில் விரிய பார்வையோ பாதாதி கேசம் வரை அவனை வருடிவிட்டது. எவ்வளவு வருடங்களாயிற்று இவன் இப்படி புன்னகைத்து. மனம் பெருமூச்சு விட்டு கொண்டது. நெற்றியில் புரண்ட அந்த முன்னுச்சி சிகையில் விரல் கோர்த்து நெரிக்க வேண்டும். இதோ இந்த பரந்த நெற்றியில் காதலுடன் மட்டும் முத்தமிட வேண்டும். அந்த கண்கள், அப்பப்பா, சுனாமியாய் சுருட்டி இழுக்கும் அந்த கண்களில் எதிர்ப்பே இல்லாமல் மூழ்கி தொலைந்து போக வேண்டும். அந்த கூர்நாசி, அதை பிடித்து இழுத்து அளவாய் முறுக்கி கொண்டிருக்கும் மீசையை பற்களால் செல்லமாக கடித்து வைக்க வேண்டும். இதோ இந்த முரட்டு உதடுகள். அதற்கு மேல் நினைக்க முடியாமல் பெண்ணவளை நாணம் கவ்வ இதழ்களை கடித்து கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டாள். அன்று அவன் அளித்த இதழ் முத்தம்தான் நினைவில் வந்து போனது. மென்மையாகத்தான் ஆரம்பித்தான். ஆனால் போக போக அவன் காட்டியது என்னவோ வன்மைதான். எவ்வளவு இரவுகள்! அதற்கு பிறகு அந்த முத்தத்தை நினைத்து நினைத்து அவளது உறக்கம் பறிபோனதுதான் மிச்சம். சரியான அழகன், ஆனால் பிடிவாதக்காரன். மனம் செல்லமாக அவனை கொஞ்சிக் கொண்டது. பெண்ணவளின் இந்த பார்வையிடலை அவனுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் கண்டு கொண்டார். ராம், ட்ரிங்க் சாப்பிடலாமா? அவர் வினவ. நோ அங்கிள், செக்ரட்டரி கூட வந்திருக்கிறேன். சந்திரிகாவை சுட்டிக்காட்டி மறுத்தான் அவன். மென்மையாக சிரித்து கொண்டவர், செக்ரட்டரி மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேலேயா என்று வினவினார். புரியல அங்கிள். அவன் புருவங்கள் முடிச்சிட அவரை நோக்கினான். ஐ திங்க் ஷீ இஸ் ஃபால் இன் லவ் வித் யூ. அந்த பொண்ணோட கண்ணுல காதல் தெரியுது. அவ உன்னை ரசிக்கிறா. அஃப்கோர்ஸ், இப்படிப்பட்ட அழகனை யாரா இருந்தாலும் சைட் அடிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் சைட் வேற, ரசனை வேற. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண் கொட்டாம அந்த பொண்ணு பார்த்துட்டு இல்ல ரசிச்சுட்டு இருக்குது. உன்னுடைய ஆன்ட்டி என்னை பார்க்கும்போது அவ கண்கள்ல தெரியிற காதலை நான் இந்த பொண்ணோட கண்கள்ல பார்க்கிறேன். உன்னை பார்க்கும்போது ஐ எம் ஷுர் அவ உன்னை காதலிக்கிறான். அவரது இந்த வார்த்தைகள் அவனது இதயத்திற்குள் புகுந்து இனிய அதிர்வை உண்டாக்கின. கடந்த காலத்தில் அவன்தான் அவள் பின்னால் சுற்றியிருக்கிறான். ஒரு முறை கூட அவள் அவனை காதலிப்பதாக சொல்லியதே இல்லை. ஆனால் பிரியும் போது அவள் பார்த்த பார்வை, அது கூறிய செய்தி இதோ இப்பொழுதும் கூட மனதில் அழியாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு வந்த பல நாட்களில் அவன் யோசித்திருக்கிறான், அவள் தன்னை காதலிக்கவே இல்லையா என்று. யோசித்து யோசித்து மனம் வலித்தது மட்டும்தான் மிச்சம். ஏனென்றால் அவளது பார்வை எந்த ஒரு இடத்திலும் அவன் மீதான காதலை பிரதிபலித்ததே இல்லை. இவ்வளவு ஏன், அவளே வாயை திறந்து சொல்லியிருக்கிறாள், நான் உன்னை காதலிக்கவில்லை என்று. ஆனால் மீண்டும் இந்த 8 வருட பிரிவிற்கு பின்னால் அவளை சந்தித்த போதும் அவள் கண்களில் அவனுக்கான காதல் நிரம்பி வழிகிறது.
இப்பொழுது கூட அவள் வாயை திறந்து கூறியிருக்கவில்லை. இவன்தான் காதலித்தேன் காதலித்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, அவள் கண்களில் தனக்கான காதல் இருக்கிறது என்று அவன் மனம் அடித்துச் சொல்கிறது. இதோ இப்பொழுது இவரும் அதைத்தான் கூறுகிறார். மனம் ஏனோ லேசாகி வானில் வெளியில் பறப்பதைப் போல ஒரு உணர்வு நரசிம்மனுக்குள். உனக்கும் காதல்தான் போலவே. அந்த பொண்ணுடைய பேச்சை எடுத்ததும் முகம் இப்படி மாறிப்போச்சு. ட்ரிங்க்ஸ் வேண்டாம்னு சொல்ற. பொதுவா காதலி அல்லது மனைவியோட வரும்போதுதான் ஆம்பளைங்க ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் சாய்ஸ் தான். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கும் 30 வயசாச்சு இல்லையா? அவர் கூற அவன் ஒன்றும் பேசாமல் சிரித்து வைத்தான். அப்ப கன்ஃபார்ம் தான். கடைசியில இந்த நரசிம்மனும் காதல விழுந்தாச்சு. தொழில் வட்டாரத்துக்கு தெரிஞ்சா எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, அந்த இரும்பு மனுஷனுக்கு காதலான்னு. எனிவே வாழ்த்துக்கள் மேன். அவனது நல விரும்பி அவர் கிட்டத்தட்ட அவனது தந்தையின் ஸ்தானத்தில் இருப்பவர் மனம் கனிந்து ஆசிர்வதித்தார். இப்ப இல்ல அங்கிள், 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவன் மேல காதல்தான். தீரா காதலது. மென்னகையுடன் கூறியவனின் கண்களில் கடந்த காலம் வந்து போக ஒரு பெருமூச்சு அவனிடம். ரியலி? அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம். சதா சர்வகாலமும் இறுக்கத்துடனேயே வலம் வருபவனின் இதயத்திற்குள் இப்படியொரு காதலா? ஜஸ்ட் லீவ் இட் அங்கிள். என்னென்னமோ நடந்து போச்சு. அப்புறம் அக்ரிமெண்ட் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவன் பேச்சை மாற்றிவிட அவரும் அதற்கு மேல் தோண்டி துருவவில்லை. அவருக்கும் தெரியும் அவன் வாயிலிருந்து இதற்கு மேல் எதுவும் வராது என்று. பேச்சு முடிந்து அவர் கிளம்பிவிட இவன் சந்திரிகாவை தேடி வந்தான். வெளியே இருந்த நீச்சல் குளத்தின் அருகே நின்றிருந்தாள். பார்வை ரசனையுடன் அங்கிருந்த அலங்காரங்களின் மேல் படிந்திருந்தது. இதழில் உறைந்த புன்னகையுடன் அவள் நின்ற கோலம் அவன் மனதை மயக்கி இருக்க வேண்டும். சற்று முன்பு அவள் பார்த்த பார்வையை பற்றி வேறு அவர் கூறி சென்றிருந்தாராம். மனதில் ஏதோ ஒரு சுகமான உணர்வுகள் தோன்றி இதயம் முழுவதும் வியாபித்தது. தன்னை மறந்து அவளை ரசித்துக் கொண்டு நின்றவனின் மனம் கடந்த காலத்தை நோக்கி பறந்தது. அமெரிக்கா மாகாணம். கை நிறைய ஜூஸ் டின்களை வாங்கிக் கொண்டு திரும்பிய சந்திரிகா நச்சென்று யார் மீதோ மோதிக்கொண்டாள். ஓ சாரி. மன்னிப்பு கேட்டபடி நிமிர்ந்தவளின் கண்களில் அவனை கண்டு கொண்ட மின்னல் மின்னியது. எதிரில் நின்ற நரசிம்மனுக்கும் அதே மின்னல் தான் வெட்டியது. ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் நீல நிற குர்த்தி அணிந்திருந்தவளை கன நேரத்தில் ரசித்து வந்தது அவனது பார்வை. நீங்க அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல கல்ச்சுரல் நடந்த போது வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தவர் தானே? அவள் வினவிய விதத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. நானே தான். உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுதான் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அவள் ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்ற எண்ணத்தில் அவசரமாக விளக்கம் கூறினான் நரசிம்மன். ஓ தேங்க்ஸ். நன்றியுரைத்தவள் அங்கிருந்து நகரப்போக, உங்க பேர் என்றான் இவன் அவசரமாக. சென்றவள் நின்று திரும்பி பார்த்து சந்திரிகா என்றாள். தலையை சரித்து அவள் கூறிய விதம் அவனை கவர்ந்தது. பியூட்டிஃபுல். அவன் முணுமுணுக்க, வாட்? அவள் இமைகளை சுருக்கினாள். உங்க பேரை சொன்னேன். தேங்க்யூ. இமை சுமிட்டி விட்டு அவள் அகன்றுவிட அன்று முழுவதும் சந்திரிகா என்ற பெயரைத்தான் அவன் முணுமுணுத்துக் கொண்டே திரிந்தான். இப்படித்தான் அவர்களுக்கான முதல் சந்திப்பு அறிமுகமானது. அதை இப்பொழுது எண்ணிக்கொண்டவனின் உதடுகளில் குறுநகை ஆக்கிரமிக்க அதே மென்மையுடன் சந்திரிகா என்று அழைத்தான். அவன் அழைத்தது நிச்சயம் அவள் காதில் விழுந்திருக்காது. இருந்தாலும் அவள் திரும்பி பார்த்தாள். ஆரம்பத்திலிருந்து இந்த உள்ளுணர்வு அவர்கள் விஷயத்தில் பலமாய் விளையாடி கொண்டிருக்கிறது. வந்துட்டீங்களாம். இவனை கண்டுவிட்டு அருகே வந்தாள் அவள். எப்பொழுதும் அவளை முறைக்கும் கண்களில் அன்று காதல் மின்னியது. அதை அவளும் உணர்ந்திருக்க வேண்டும். சில கணம் ஸ்தம்பித்து அவன் விழிகளை பார்த்தபடி நின்று விட்டவளை அருகில் கேட்ட ஏதோ குரல் கலைத்தது. பெண்ணவளின் விழிச்சிறையிலிருந்து அவனும் தன்னை மீட்டு கொண்டான். போகலாம். அவன் முன்னே செல்ல இவள் பின்தொடர்ந்தாள். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. காரில் திரும்பும்போது அவன் விஷயத்தை கூற கேட்டுக்கொண்டாள். இப்படியே அமைதியாக நாட்கள் கழிந்த வேளையில்தான் வீட்டில் அந்த பிரச்சனை ஆரம்பமானது. பால்கனி ஊஞ்சலில் ஆடியபடி யோசனையுடன் அமர்ந்திருந்த மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்தான் ஆதிசேஷன். நிலவு கொஞ்சம் இரவு நேரம். சுற்றி ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அழகிய இரவு வேளையில் மனைவியின் மடியில் தலை வைத்து கொண்டு கதை பேசும் சுகமே தனிதான். கணவனை பார்த்த மீராவின் விழிகளில் இத்தனை வருட தாம்பத்திய வாழ்க்கையின் நிறைவும் காதலும் பளிச்சிட்டது. அந்த காதலிலும் அந்த தேடலிலும் தானே அவன் மயங்கி போனான். இன்று வரையும் மயங்கி கிடக்கிறான். அதே மயக்கம் அப்பொழுதும் அவன் கண்களில் பளிச்சிட்டது. விரல்கள் தன்னிச்சையாய் அவன் சிகைக்கோத இதழ்களோ குனிந்து நெற்றியில் முத்தம் வைத்தது. என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? ஏதோ யோசனை போல. முத்தமிட்டு விலகிய மனைவியின் கன்னத்தை வருடியபடியே கேள்வி எழுப்பினான் ஆதிசேஷன். யோசனைதான். எல்லாம் உங்க மகனை பத்தின யோசனைதான். ஏண்டி, அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். மகனை குறித்த கர்வத்துடன் வார்த்தைகள் வந்து விழுந்தது ஆதிசேஷனிடம். இருக்காதா பின்னே. தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி அல்ல 32 அடி பாய்ந்து விட்டான். இதுதான் படிக்க வேண்டும் என்பதில் கூட அவ்வளவு தெளிவு. படித்து முடித்து விட்டு வந்து தந்தையின் தொழிலை கையில் எடுக்கவில்லை.
சொல்லப்போனால் ஆதிசேஷனுக்கு அதில் சற்று வருத்தம்தான். இது நம்ம குடும்ப தொழில்பா, எவ்வளவு காலம் நானும் லக்ஷ்மணனும் மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் மகனிடம் கேள்வி எழுப்பிய போது கூட அவன் பிடிவாதமாய் மறுத்துவிட்டான். எனக்கு இந்த மிஷினரிஸ் மேலதான் இன்ட்ரெஸ்ட்பா. இந்த மில்லும் விவசாயமும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் எனக்கு செட் ஆகாது. அப்பொழுதே தந்தையும் மகனும் முறைத்து கொண்டுதான் நின்றனர். சூழ்நிலையை கண்டுவிட்டு பரதன் தான் குறுக்கே புகுந்தான். பெரியப்பா, குடும்ப தொழிலை நான் கவனிச்சுக்கிறேன். அண்ணா அவருக்கு பிடிச்ச பிசினஸை பண்ணட்டும். சாஃப்ட்வேர் பத்தி விரும்பி படிச்சியே பரதா, உன்னால எப்படி இதை கவனிக்க முடியும்? உனக்கு வருத்தமா இருக்காதா? நரசிம்மன் படித்தது கூட மெஷினரி சம்பந்தமான மேலாண்மை படிப்புதான். அவனால் மற்ற நிர்வாகத்தையும் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் பரதன் படித்ததற்கும் நிர்வாகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எனவேதான் ஆதிசேஷன் தயங்கினான். நான் பார்த்துக்கிறேன் பெரியப்பா. அதுதான் நீங்களும் அப்பாவும் இருக்கீங்களே. அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அண்ணன் என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம். அவனது லட்சியத்திற்கு வழிவிட்டு அவன் தன் ஆசைகளை மனதில் புதைத்து கொண்டான். அது நரசிம்மனுக்கும் தெரியும். தேங்க்ஸ்டா. தம்பியை இறுக அணைத்து தன் பாசத்தை வெளிப்படுத்தினான் அவன். பிடிவாதமாய் நின்று தான் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்ததும் அல்லாமல் அதில் வெற்றி பெற்றும் காண்பித்து விட்டான். உலக அளவில் அவன் தன் தொழிலை விரிவுபடுத்திய போது ஆதிசேஷனின் உள்ளம் குளிர்ந்து போனது. அப்படிப்பட்ட மகனை நினைத்து தன் மனைவிக்கு என்ன கவலை என்று அவனுக்கு கவலை. அவனுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சல்லாத்தான். 30 வயசாச்சு. இவனுக்கு பண்ணிட்டு தான் பரதனுக்கு பண்ணணும். மனைவி முகத்தில் அப்பி இருந்த கவலை எதனால் என அவனுக்கு புரிபட்டு விட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண பேச்சை எடுத்த போது தங்கையின் திருமணம் முடியட்டும் என்றான். அவளுக்கு 18 வயதுதானே ஆகிறது. உனக்கு முடித்துவிட்டு அவளுக்கு பார்க்கலாம் என்று மீரா கூறிய போது அவன் மறுத்து விட்டான். அதையும் மீறி அவள் வற்புறுத்த, அவ்வளவுதான். கோபத்தில் அவன் சாமியாட்டம் ஆடியது இன்னும் அவள் நினைவில் இருக்கிறது. என்கிட்ட கல்யாண பேச்செடுக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். என்னால இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் போக்குல விடுங்க. மீறி வற்புறுத்தினா மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்கிறவன் வரவே மாட்டேன். அவன் கத்திய கத்தலில் திருமண பேச்சையே விட்டுவிட்டாள் மீரா. அதற்கு பிறகு மகனை கவனிக்க ஆரம்பித்ததில்தான் மகனது சில பழக்கங்கள் ஆதிசேஷனுக்கு தெரிய வந்தது. முதலில் பலத்த அதிர்ச்சிதான். மகன் எங்கேயோ கை நழுவி போயிருக்கிறான். சரியான நேரத்தில் வழிகாட்டி அழைத்து வர ஒரு தந்தையை நாம் தவறியிருக்கிறோம் என்பது அவனுக்கு உரைத்தது. உண்மைதானே? ஒரு தந்தையை அவன் தன் வளர்ப்பில் தவறிவிட்டான் தான். வெளிநாட்டில் இருந்து வந்ததிலிருந்தே மகனின் முகம் சரியில்லை என்பது தெரிந்தாலும் மகனை அருகில் அமர்த்தி பேசாமல் விட்டுவிட்டான். ஆனால் அவன் பேசாமல் விட்டதை பரதன் பேசினான். ஆம், நரசிம்மன் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறான் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் பரதன்தான். தடுமாறி எங்கோ சென்று கொண்டிருந்த அண்ணனை வெளிச்சத்தை காட்டி இழுத்து வந்தது அவன்தான். அண்ணனுக்கும் தம்பிக்குமான அந்த பாச போராட்டத்தை எல்லாம் இனிவரும் அத்தியாயங்களில் காண்போம். அன்னைக்கு கல்யாண பேச்சை எடுத்த போதே எப்படி கத்தினான்னு பாத்தீங்கல்ல. இப்ப என்ன சொல்லுவான்னு தெரியல. அப்படி என்னதான் மனசுல இருக்குதோ. ஏதாவது பொண்ணை காதலிக்கிறானோ என்னவோ. அப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டியது தானே. நாம என்ன காதலுக்கு எதிராவா நிற்க போறோம்? மனத்தாங்களுடன் மனைவி பேசியதை கேட்ட ஆதிசேஷனுக்கும் மகனின் நினைவுதான். சில பெண்களுடன் பழக்கம் என அவன் அரசல் புரசலாக அறிந்திருக்கிறான். அதே சமயம் சமீப காலமாக சந்திரிகாவை பார்க்கும் மகனின் பார்வையும் மனக்கண்ணில் தோன்ற அவன் யோசனையுடன் எழுந்தமர்ந்தான். என்னாச்சாத்தான்? இப்போதைக்கு மனைவியிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தவன், ஒண்ணுமில்லம்மா, ஊருக்கு வரட்டும், அவன்கிட்ட பேசி பார்ப்போம் என்றான். அதனாலதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறேன். மனைவியின் முகத்தில் தெரியும் கவலை அவன் மனதை உலுக்க, நாளை வரும் மகனிடம் பேச வேண்டும் என்ற உறுதி ஆதிசேஷனிற்குள் எழுந்தது. தொடரும்.